ஈரோட்டிலும் மதுரையிலும் வீடு வீடாக பணம் பட்டுவாடா செய்த திமுகவினர் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி பிடிபட்டனர். இவர்களிடம் 1.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மேற்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜ் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக திமுகவினர் சிலர் இந்த தொகுதிக்குட்பட்ட சித்தேடு அருகே உள்ள ராயர்பாளையம் மற்றும் லட்சுமிபுரம் பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட கலெக்டர் காமராஜ் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் அங்கு விரைந்தனர். சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் காங்கிரஸ் சின்னத்துடன் கூடிய துண்டு பிரசுரங்களுடன் 95,000 ரூபாயுடன் ராமன் என்பவர் பிடிபட்டார். அவர் மீது சித்தேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு வெஸ்ட் தொகுதியில் பணம் ஓட்டர்ஸ்க்காக கொடுக்க வைக்கப்பட்டிருந்த பணத்தை ஒருத்தர் 95,000 இன்றைக்கி தகவல் கிடைத்த அடிப்படையில் இன்றைக்கி பிடிச்சிருக்கு. ஃபர்தராக அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வேறு ஏதாவது யாருக்காக கொடுத்துருக்காரா, இன்னும் அதில் சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை இருக்கிற விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியான பழங்கானத்தம் நீலகண்டன் தெருவில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் வாக்காளர்களுக்கு ரூபாய் 200 வீதம் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக மதுரை மேற்கு தேர்தல் அதிகாரி மணிவண்ணனுக்கு தகவல் வந்ததை அடுத்து அப்பகுதிக்கு வீடியோ கேமராவுடன் விரைந்த தேர்தல் அதிகாரிகள் குழு அங்கு பணப்பட்டுவாடா செய்த மகளிர் சுய உதவிக் குழு தலைவி செல்லமுத்துவை பிடித்து விசாரித்தனர். திமுக சின்னத்தில் வாக்களிக்க பணம் கொடுத்ததாக பணத்தை பெற்ற பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்தனர். இந்த காசு கொடுத்தது யாரு உனக்கு? எதுக்காக கொடுத்தாங்க? எந்த கட்சிக்கு கூட சொல்லுங்க. வாக்காளர்களுக்கு மகளிர் சுய உதவிக் குழுவின் மூலம் பணப்பட்டுவாடா செய்தவர்களிடமிருந்து 48,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது.